ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் OGS. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா Windows 7 யூஸ் பண்ணுறவங்களுக்கான சில அப்டேட்ஸை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னப்பா சொல்கிறேன், நாங்களாம் Windows 10 Windows 11 மாறிட்டோம், இப்போ வந்துட்டு Windows 7க்கான அப்டேட்டை சொல்கிறேங்கிற அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கலாம். நான் பார்த்த வரையும் பார்த்தீங்கன்னா 80% ஆஃப் பீப்புள் வந்து இன்னும் Windows 7 விட்டு வெளியில் வரல. அதுக்கு சில ரீசன்ஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி வாங்க இதுவரை மைக்ரோசாஃப்ட் பில்ட் பண்ண சில ஓஎஸோட ஓவர்வியூவை மட்டும் நம்ம பார்த்துடலாம். உலகம் ஃபுல்லாக இன்றைக்கி கம்ப்யூட்டர் இந்த அளவுக்கு ஆதிக்கம் பண்ணுறதுக்கு பல ரீசன் இருக்குது. அதில் ஒரு மெயின் ரீசன் நான் என்ன சொல்லுவேன்னா மைக்ரோசாஃப்ட்டை சொல்லுவேன். எல்லாருமே பார்த்திங்கன்னா கை மோடு யூஸ் பண்ணிகிட்டு இருந்த டைமில், அதாவது கமெண்ட் கொடுத்து சிஸ்டமை யூஸ் பண்ணிகிட்டு இருக்க டைமில் மைக்ரோசாஃப்ட்டும் பார்த்திங்கன்னா டாஸுங்கிற ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க அப்படியே கொஞ்சம் மாற்றி யோசிச்சு தான் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸுங்கிறதையே கொண்டு வந்தாங்க. ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது அவங்க தான். கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸுங்கிறது ஒன்றும் இல்லைங்க. நம்ம இப்போ டெக்ஸ்ட் அப்படியே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ ஃபோல்டர், நியூ ஃபைல், ஒரு பாட்டு இருக்குது அதை டக்குன்னு நம்ம ப்ளே பண்ணுறோம், ஒரு படம் இருக்குது டக்குன்னு பார்க்குறோம், ஒரு ஷட் டவுன் பண்ணுறத கூட டக்குன்னு நம்ம ஷட் டவுன் பண்ணிட்டு போயிடுறோம். அதுதாங்க கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். இதே கமெண்ட்டில் இருந்துச்சுன்னா நினச்சி பாருங்கள் எவ்வளோ கஷ்டமாக இருக்கணும், தலையே சுற்றிடும். கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் வந்ததுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா சிஸ்டம்ங்கிறது எல்லாருக்குமே யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். மைக்ரோசாஃப்ட்டும் அது மாதிரி தான் Windows 95ன்னு ஒரு OS டெவலப் பண்ணாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா Windows 98ன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ரீச் ஆனிச்சு. ஆனால் இந்த கம்ப்யூட்டரை பட்டி தொட்டி வரையும் கொண்டு போனதுக்கு ஒரு மெயின் ரீசன் என்னென்னா மைக்ரோசாஃப்ட் டெவலப் பண்ணதுலேயே இன்னைய வரையும் நான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். அதுதான் மைக்ரோசாஃப்ட் Windows XP. அது ரீச் ஆன அளவுக்கு இன்றைக்கி இருக்கிற எந்த ஓஎஸ்மே ரீச் ஆகலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விஸ்டான்னு ஒரு OS கொண்டு வந்தாங்க. அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட Windows XP மாதிரியே இருக்கும், ஒரு சைடு Windows 7 மாதிரியே இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா Windows 7 ஒரு OS கொண்டு வந்தாங்க. அதுதான் இன்னைய வரையுமே பார்த்திங்கன்னா பயங்கர ரீச். XP எந்த அளவுக்கு ரீச் இருந்துச்சோ அதே அளவுக்கு பார்த்திங்கன்னா Windows 7 பயங்கரமான ரீச். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா Windows 10ன்னு எடுத்துகிட்டு வந்தாங்க, Windows 11 எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு யூஸ் பண்ணுவோமே தவிர நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா இன்ன வரையும் அவங்க மாறல. அதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. என் பெருமையை பற்றி கொஞ்சம் சொல்லுவீங்க. மைக்ரோசாஃப்ட் டெவலப் பண்ணதுலேயே ஒரு கேவலமான ஒரு ஒஸ்ட்டான ஓஎஸ்னால் அது Windows 8 8.1 தான். அது மாதிரி ஒரு ஒஸ்ட்டான OS நான் இன்ன வரையுமே நான் பார்த்தது கிடையாது. யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்காது, நிறைய சாஃப்ட்வேர் சப்போர்ட் பண்ணாது, அந்த அளவுக்கு யூசரை போட்டு டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. ஆண்ட்ராய்டு ஆதிக்கம் ஸ்டார்ட் ஆகிற அந்த டைமில் தான் Windows 8ம் ரிலீஸ் ஆனிச்சு. Windows 8 இது 7ன்னு இவங்க மைக்ரோசாஃப்ட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணாமல் நோக்கியா கொண்டாந்து இழுத்து விட்டுட்டு நான் உனக்கு மொபைல் OS ரெடி பண்ணி தரேன்னு சொல்லி நோக்கியாவையும் சேர்த்து காலி பண்ணி விட்டுட்டு போயிட்டாங்க. டக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா Windows 8 வந்த சில நாள்லேயே 8.1 ஒன்று கொடுத்தாங்க. அதுவும் ஒன்றும் பார்த்திங்கன்னா பெருசாலாம் இல்லை. அதுக்கப்புறம் தான் ஸ்ட்ரைட்டாக வந்து Windows 10க்கு வந்துட்டாங்க. நிறைய வச்சு சொல்லட்டுமா? எதனால மக்கள் இப்போயும் வந்து Windows 7 அதிகம் யூஸ் பண்ணுறாங்க, Windows 10க்கு மாறாமன்னா சில ரீசன்ஸ் இருக்குது. இங்கே நம்ம மக்கள்லாம் யூஸ் பண்ணுறதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கஸ்டமைஸ்ட் சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சின்னதாக மளிகை கடையாக இருக்கட்டும், ஒரு சின்னதாக ஒரு ஹோட்டலாக இருக்கட்டும், அது பார்த்திங்கன்னா அங்கே லோக்கலில் வந்துட்டு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரை வச்சு அவங்க வந்து டெவலப் பண்ணி சில சாஃப்ட்வேர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இன்னும் சில பேர் டாஸ் பாக்ஸ் ப்ரோலாம் யூஸ் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா Windows 10க்கு வந்து செட் ஆகாது. அதே டைம் பார்த்திங்கன்னா Windows 7 வந்து ஒரு லோயர் கான்ஃபிகரேஷன் சிஸ்டம் இருந்தால் போதும், அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பலாம் ஒன்றும் தேவையும் படாதுன்னு வச்சுக்கோங்களேன். Windows 10க்கோ 11க்கோ பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் எண்ட் சிஸ்டம் வேணும். அது ஒன்றும் யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் அந்தளவுக்கு இருக்காது. இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் ரீசனு மக்கள் ஏன் இன்னும் வந்து Windows 7 அதிகம் விரும்புகிறாங்கங்கிறதுக்காக. சரி வாங்க இன்றைக்கி நம்ம Windows 7ல் சில அப்டேட்ஸ் வந்து நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம், அது எதுக்காக அப்படிங்கிறத வந்து போய் பார்க்கலாம். நம்ம டோட்டலாக 3 அப்டேட் வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அப்டேட் என்னென்னா Windows 7 பிளாட்ஃபார்ம் அப்டேட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான அப்டேட்டு. ஆக்சுவலாக இதெல்லாம் வந்தெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷம் ஆச்சு, நிறைய பேர் இன்ஸ்டாலும் பண்ணல. இன்னொன்று பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து தெரியவும் தெரியாது இந்த அப்டேட்லாம் இருக்குங்கிறது. எதுக்காக இந்த அப்டேட்லாம் நம்ம இப்போ பண்ண போகிறோம்னா, இப்போ இருக்கிற சில ப்ரௌசர்ஸு, சில ஆன்லைனுக்கான சாஃப்ட்வேர்ஸு, நான் சொல்ல போனால் லேட்டஸ்ட்டாக நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுற சாஃப்ட்வேர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா Windows 7க்கு பார்த்திங்கன்னா சில எரர்ஸ்லாம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும். அந்த எரர்ஸ்லேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்காக தான் வந்து நம்ம இந்த அப்டேட் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். டோட்டலாக வந்து 3 அப்டேட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா Windows 7 பிளாட்ஃபார்ம் அப்டேட் மட்டும்தான். அடுத்த 2 வீடியோ பின்னாடி வந்து வரும் நமக்கு. அந்த வீடியோவில் வந்துட்டு அடுத்த 2 அப்டேட் பார்த்திங்கன்னா வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. சரி வாங்க இன்றைக்கி வந்து இந்த பிளாட்ஃபார்ம் அப்டேட் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறோங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்மளோட OS வந்துட்டு 32 பிட்டா 64 பிட்டாங்கிறது வந்து நம்ம கண்டிப்பாக தெரியணும். அது பார்க்குறதுக்கு வந்து மை கம்ப்யூட்டரை கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்கன்னா அந்த இங்கே காட்டும் 32 பிட்டா 64 பிட்டாங்க. நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா 64 பிட்டு.
அதோட முக்கியம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிசி வந்து Windows-7 சர்வீஸ் பேக் 1ல் இன்ஸ்டால் ஆகிருக்கணும். அப்படி இன்ஸ்டால் ஆகுறதுனா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் வந்துட்டு 32 பிட்னா 32 பிட் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, 64னா 64 இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. Windows-7 பிளாட்ஃபார்ம் அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களோட OS என்ன பிட்டோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் பண்ணவான்னு கேட்கும். ஜஸ்ட் எஸ் கொடுத்துருங்க. கண்டிப்பாக இதுக்கு வந்துட்டு பவர் பேக்கப் கண்டிப்பாக வேணும். இது ஓடிக்கிட்டு இருக்கப்போ பவர் ஆஃப் ஆனிச்சோ இல்லை நீங்கள் எதுவும் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா OS கரப்ட் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு பவர் பேக்கப் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து சேஃப்டிக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஒரு யூபிஎஸ்லையோ இல்லையோ கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது இன்ஸ்டால் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால் நான் வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கிறேன். இது இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட் கேட்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ரீஸ்டார்ட் கொடுத்துருங்க. நானும் இப்போ ரீஸ்டார்ட் பண்ணிடுறேன். என் பிசி வந்து மறுபடியும் ஆன் ஆகிடுச்சு. இப்போ ஆன் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா கன்ஃபிகரிங் விண்டோஸ் அப்டேட்ஸ் டோன்ட் டர்ன் ஆஃப் யுவர் கம்ப்யூட்டர்னு காட்டும். நம்ம வந்து ஆஃப் பண்ணிடக்கூடாது. மறுபடியும் இது நார்மல் வர வெயிட் பண்ணணும். இப்போ நம்ம வந்து கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமாங்கிறத ஒரு தடவை வந்து செக் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து கண்ட்ரோல் பேனல் போய்க்கிட்டு ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் அதை நம்ம வந்து அந்த டேப்பை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். அதை ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வியூ இன்ஸ்டால்டு அப்டேட்ஸ்னு வந்துட்டு நம்ம காட்டும். அதில் நம்ம வந்து லேட்டஸ்ட் டேட்டு நம்ம என்ன இன்ஸ்டால் பண்ணின டேட் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னாலே அதில் வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ என்னோடதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக காட்டுது. இதில் காட்டிடுச்சுனாலே நம்ம வந்து கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம்னு தான் அர்த்தம். நம்ம அடுத்த வர வீடியோஸில் வந்துட்டு நம்ம வந்து அடுத்த 2 அப்டேட்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.